கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை யாவரையும் நன்மையான வேளையில மறுபடியாக உங்களை சந்திப்பதுல ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். தேவனாகிய கர்த்தர் தாமே நாளுக்கு நாளாக ஆண்டவர் தம்முடைய சபையை அவர் பலப்படுத்தி கொண்டிருக்கிறதுக்காக ஆண்டவருக்கு கொடான கொடி நன்றி. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லருடைய நிழலில் தங்குவான் சொல்லி சங்கீதம் புஸ்தகம் 91 சங்கீதம் 1 வசனத்துல நாம் வாசிக்க கேட்கிறோம். தேவனாகிய கர்த்தர் தாமே ஒவ்வொரு மனுஷனும் அவரிடத்தில் கிட்ட வர வண்ணமாக அவர் எதிர்பார்க்கிறார். This is the expectation of God. கர்த்தருடைய ஒரு எதிர்பார்ப்பு. நாம் எல்லோருமே தேவனுக்கிட்ட போக வேண்டும் என்ற ஒரு ஆசை. இப்பொழுது நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், உங்க வாழ்க்கையில இருக்கிற எதிர்பார்ப்பு என்ன? நீங்கள் என்ன எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்க? A time like this, a situation like this, what is your expectation? நேரம், சூழ்நிலை இப்படிப்பட்ட ஒரு வேளையில தேவனுக்கிட்ட இல்ல உங்களுடைய எதிர்பார்ப்பு பொதுவாக என்னவாக இருக்கிறது? உலக ஆரம்பித்ததிலிருந்து இது வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு கொடுமையான ஒரு நேரத்துல நாம் கேள்விப்படாமல் மனுஷன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். நாம் வேதத்தின் அடித்தோர்கள் வாசிக்க கேட்கும் போது பயங்கரமான ஒரு யுக்தி ஒரு தேசத்துக்கு நிகழ்ந்தது சொல்லி நாம் பார்க்க கேட்கிறோம். ஆனா இன்னைக்கு இருக்கிற உலகத்தின் தருவாய்வுல எல்லா இடத்திலும் இந்த வியாதிகள் வந்துட்டு பறந்து கொண்டிருக்கிறது. அது மற்றும் அல்லாமல் அநேக மிருத்யுகள், அநேக காரியங்களை நாம பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த நாட்கள்ல தேவ ஜனங்களாக நீங்களும் நானும் கர்த்தரிடத்தில் எதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்? வாட் இஸ் யுவர் எக்ஸ்பெக்டேஷன்? நான் 2 ஆண்டுக்கு முன்பாக நான் ஒரு பிரசங்கத்தின் செய்தியை கொண்டு வந்தேன். எப்படிப்பட்ட ஒரு பிரசங்கத்தின் செய்தி பார்த்தீங்கன்னா, நம்முடைய எதிர்பார்க்காதவைகளை தயவு செய்து எதிர்பாருங்கள்னு சொல்லி. இந்த வீடியோ எல்லாம் வந்துட்டு யூடியூப்ல இன்னும் இருக்கும். 2 வருஷத்துக்கு முன்பாக எடுத்த ஒரு வீடியோ. நிச்சயமாக பாருங்க, ஒரு புரோஜனமாக ஆசீர்வாதமாக இருக்குன்னு சொல்லி. ஆனா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு நம்முடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருக்குதுன்னு சொல்லிதான் நமக்குள்ள ஒரு தோற்றம். நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தரும் அதே போல நம்ம இடத்துல எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். மனிதர்களாக நாம் கர்த்தரிடத்துல ஏதோ ஒரு விஷயத்தை நாம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். சங்கீதம் புஸ்தகம் 121 சங்கீதத்துல வேதம் இப்படியாக சொல்லுகிறது. நாம் வாசிக்க கேட்போம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் இடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும், எனக்கு ஒத்தாசை வரும். என்ன ஒரு அழகான ஒரு தேவ மனுஷனுடைய ஜெபம் பாருங்க. நம்முடைய எதிர்பார்ப்பு வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் இடத்துல நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு உண்டு. இன்னைக்கு என்ன இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு கவர்மெண்ட் நமக்கு ஹெல்ப் பண்ணுமா, இல்ல நமக்கு தெரிந்தவர்கள் நமக்கு உதவி செய்வார்களா, இல்ல சபை நமக்கு உதவி செய்யுமா, இல்ல ஊழியக்கார் நமக்கு உதவி செய்வார்களா? இப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பு நேரத்துல இருக்கிற நான் மறுபடியாக உங்களுக்கு சொல்ல நான் வாஞ்சிக்கிறேன். மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் நிச்சயமாக தோத்துருவான். ஏன்னா காரணம் பாத்தீங்கன்னா, வேதத்துல வசனம் சொல்லுகிறது, தேவன் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் தான் பாக்கியவான். மனுஷன் மேல் ஒரு நம்பிக்கை வைக்கிற மனுஷன் அவன் நிச்சயமாக அவன் தோத்து போயிடுவான், அவன் ஏமாந்துருவான். So don't keep your expectations on people. ஜனங்கள் மேல நாம் நம்முடைய சிந்தனையும் நம்முடைய எதிர்பார்ப்பை வைக்காமல், இந்த வானத்தையும் பூமியும் படைத்தவர் நமக்கு உதவி செய்வார் என்ற அந்த முழு நம்பிக்கை உள்ளவர்களாக நீங்க இருக்கும்படியாக நான் மிகுந்த தாழ்மையோடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இந்த சூழ்நிலை நேரத்துல நம்முடைய தேவைகள் எல்லாம் ஆண்டவர் சந்திக்க அவர் மகத்துள்ளவராக இருக்கிறார். உடைய எதிர்பார்ப்புகள் தவறுன்னு சொல்ல மாட்டேன், உடைய எதிர்பார்ப்புகள் நியாயமாக இருக்கும். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்படிப்பட்ட ஒரு நிலையில நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் கூட நாம் மனுஷனை நம்புவதை பார்க்கலாம், தேவன் மேல் பற்றுதலா இருப்பது நல்லது. சோ கர்த்தர் மேலதான் நம்முடைய சான்றிதழ் இருந்ததுன்னா கர்த்தர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிக்க அவர் மகத்துள்ளவராக இருக்கிறார். இன்னொரு வசனத்தை நான் கொடுக்க நான் வாஞ்சிக்கிறேன். சங்கீதம் புஸ்தகம் 62 சங்கீதம் 5 வசனத்தை நான் வாசிக்க கேட்போங்க.
என் ஆத்துமாவே என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு. தேவனை நோக்கி அமர்ந்திரு. நான் நம்புகிறது நான் நம்புகிறது அவராலே வரும். அவரால மட்டும்தான் வரும். சோ உங்களுடைய எதிர்பார்ப்பு, உங்களுடைய தேவைகள், உங்களுடைய அகத்தியங்கள் ஒருத்தர் உங்களுக்கு சந்திக்க முடியும் சொன்னீங்கன்னா அதை நான் நிச்சயமாக விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களுடைய வாழ்க்கையில இவைகள் எல்லாம் செய்து கொடுக்க அவர் மகத்துள்ளவராக இருக்கிறார். தேவ ஜனமே, கர்த்தரை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாக நாம் மாறுவோம். சில பகுதிகள் உங்களுக்கு கொடுத்து நான் உங்களை உற்சாகப்படுத்தவனமாக நான் ஜெபிக்கிறேன். அநேக நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில என்னன்னு பாத்தீங்கன்னா, நாம் மேலே பார்க்காமல் கீழே பார்க்கிற ஒரு அனுபவசாலிகளாக இருக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கையின் தோரங்கள், நம்முடைய யோசனைகள், நம்முடைய ஆலோசனைகள் மாறுகிறது. ஆண்டு சொல்கிறார், நீ நினைப்பதற்கும் நீ வேண்டுவதற்கும் நான் மிகவும் அதிகமாக செய்கிறேன். வேலைகள் இல்ல, நாம் சம்பாதிக்க முடியல, நாம் வெளியே போக முடியல, நம்ம எல்லாம் ஊனர்களை போல் நம்முடைய கைகள் நாம் ஊனப்பட்டிருக்கிறோம். நாம் எந்த காரியத்தையும் செய்ய முடியல. யார் நமக்கு உதவி செய்வார்கள்? எப்படிப்பட்ட ஒரு உதவி நமக்கு கிடைக்கும்? But I will tell you one more time, there is a God who promises, there is a God who shall fulfill the desires of your heart. உங்களுடைய இருதயத்தின் எல்லா நினைவுகளை ஆண்டவர் நிறைவேற்ற மகத்துள்ளவராக இருக்கிறார். கொலோசியர் புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரத்துல 1ல இருந்து 4வது வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்க கேட்போம். பாருங்கள் எப்படி இருக்குது அந்த வசனம். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்திருந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் விற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். மேலானவைகளை தேட ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. search the things above. மேலான விஷயத்தை தேடுங்க. இந்த நாட்கள நீங்களும் நானும் மேலான காரியத்தை தேடுங்க. இந்த மோசையின் நாட்கள்ல இந்த 6 லட்சம் ஜனங்கள், வெறும் அந்த ஆண்கள் புருஷர்கள் 6 லட்சம், சிறு பிள்ளைகள் பெண் எல்லாம் பார்க்க போகும்போது ஏறத்தாழ கிட்டத்தட்ட 20 லட்சம் ஜனங்கள் அந்த வனாந்தரத்தின் அந்த நடுவில் அவர்கள் நடந்து கொண்டு வருகிற நேரத்துல அவர்கள் எல்லாரும் அவர்கள் மோசை பார்த்து, ஐயோ எங்களுக்கு நாங்கள் மடிந்து போகிறோமே, எங்களுக்கு எங்களுடைய உணவுகள் கிடைக்கவில்லைன்னு சொல்லிட்டு அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிற வேலை மோசை தேவனை நோக்கி அவர் கதறி ஜெபிக்கும் போது ஆண்டவர் தாமே அவருடைய தேவைகளை சந்திக்க வண்ணமாக பரலோகத்தில் ஆண்டவர் மன்னாவை அனுப்பினார். மறுபடியாக உங்களுக்கு சொல்கிற பாருங்க, தேவ மனுஷன் ஜெபிக்கும் போது பரலோகத்திலிருந்து கர்த்தர் மன்னாவை அவர் அனுப்புகிறார். நம்முடைய வாழ்க்கையில கூட நம்முடைய தேவைகளை சந்திக்க வண்ணமாக நாம் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இதே போலதான் 5000 பேருக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆனவர் போஷிக்க வண்ணமாக அவரிடத்துல இருந்த சிறிய பகுதி 5 அப்பமும் 2 மீனும் அநேகருக்கு அவர் பரிமாற வண்ணமாக ஆண்டவரை நோக்கி அவர் பிரார்த்தனை செய்தார், ஆசீர்வதித்தார். அந்த வசனம் சொல்லுகிறது, அவர்கள் எல்லோரும் திருப்தி அடைந்து 12 கூட நிரம்பாக தேவனாகி கர்த்தர் அவர்களை எடுக்க வண்ணமாக ஆண்டவர் செய்தார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட நம்முடைய எதிர்பார்ப்பு நேரத்துல கர்த்தர் அதை நிறைவேற்றுவார். Do not forget the God who is with you is really great. உங்களோட இருக்கிற தேவன் மகத்துள்ள தேவன். அதான் வசனம் சொல்வது, கீழானவைகள் அல்ல மேலானவைகளை நாம் பார்ப்போம். Look above. நிச்சயமாக உங்களுடைய உதவி ஆண்டவர் தருவார். இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களுடைய வீட்டில் இருக்கிற என்ன பாத்திரானாலும் சரி, மாவு பாத்திரானாலும் சரி, உடைய தேவைகளானாலும் சரி, இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஆண்டவர் அவர்களை நிறைவேற்ற அவர் மகத்துள்ளவராக இருக்கிறார். Search God. Your God is going to help you. உன்னோட தேவன் உனக்கு உதவி செய்ய மகத்துள்ளவராக இருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். மறுபடியும் அந்த வசனத்துக்குள் நாம் போவோம். கொலோசியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் வாசிக்க கேட்போம். நீங்கள் கிறிஸ்துவுடனே எழுந்திருந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் விற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேன்மையானவைகளை தேடுங்கள். மேன்மையானவர்களை நீங்க தேடுங்கள். பூமியில் உள்ளவைகளை அல்ல, பூமியின் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளே தேடுங்கள். மேலான விஷயத்தை தேடுங்க. ஆண்டவருடைய வசனம் சொல்றது, பூமியின் காரியத்தை தேடாதீங்க, மேலான காரியத்தை தேடுங்க. இந்த நேரத்திலையும் நம் பூமியின் காரியத்தை நாடாதீங்க. கர்த்தருடைய மேலான விஷயத்தை, let your expectation be God and God alone. உங்களுடைய எதிர்பார்ப்பு தேவன் மட்டும்தான், தேவன் மட்டும் உங்களுடைய வாழ்க்கையின் எதிர்பார்ப்பாக மாறட்டும். பூமியின் காரியங்கள் அல்ல, மேலான காரியங்கள். அப்படியே வாசிக்க கேட்போம். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே. பாருங்க, நீங்கள் மரித்தீர்கள், ஆனா இப்பொழுது கிறிஸ்துவனுடனே
தேவனுக்கு உள்ளே மறைத்திருக்கிறீர்கள். நம்முடைய ஜீவனாகி கிறிஸ்து வெளிப்படும் போது, பாருங்க இந்த வசனத்துடைய ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே கிறிஸ்துவனுடைய நாம் மரித்திருக்கிறோமா, ஆனா இப்பொழுது நமக்கு செய்தி என்ன சொல்றாங்கன்னா, நாம் மரித்து போயிடு விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே மறிச்சிருக்கிறோம். எதுல மறிச்சோம்? நம்முடைய வாழ்க்கை பாவமான நிலைப்பாடுல இருக்கும்போது நம்முடைய பழைய சுபாவத்துக்கு நாம் மறித்து இப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக ஒரு புதிய வாழ்வு, ஒரு புதிய நம்பிக்கை, ஒரு புதிய தோரத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். You already have been dead in Christ Jesus. ஏற்கனவே கிறிஸ்துவுக்குள் நீங்கள் மரித்திருக்கிறீங்க. ஆனா ஆண்டவர் உங்களுக்கு அந்த புதிய நம்பிக்கை, புதிய வாழ்வை ஆண்டவர் தர அவர் வல்லவராக இருக்கிறார். அந்த வசனத்தை அப்படியே வாசித்து கொண்டு போவோம். நம்முடைய ஜீவனும் ஆகிய கிறிஸ்து வெளிப்படும் போது, கிறிஸ்துவானவர் வெளிப்படும் போது நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். நிச்சயமாக நீங்கள் வெளிப்படுவீர்கள். There is going to be a time that God is going to raise you back. உங்களை மறுபடியாக, இதுதான் நம்முடைய எதிர்பார்ப்புங்க, மேலான எதிர்பார்ப்பு. உங்களை மறுபடியாக ஒரு அவர் மறுபடியாக எழுப்பி உங்களை கொண்டு வருவார் என்ற நம்பிக்கை நமக்குள்ள வேணும். விசுவாசிக்கிறீர்களா? நிச்சயமாக நமக்குள்ள அந்த விசுவாசம் தேவை. எபிரேயர்ல ஒரு பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். எபிரேயர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிக்க கேட்போங்க. எடுத்துக்கொள்ளுங்க, பார்க்கலாங்க. எபிரேயர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தையும் 2வது வசனத்தை நாம் வாசிப்போம். ஆகையால் மேகம் போல இத்தனையும் திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நொறுக்கி நிற்கிற பர்வதத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்துக்கு இருக்கிறதும் முடிக்கிறவருமாகிற இயேசுவை நோக்கி, பாருங்க, அந்த விசுவாசத்தை ஆரம்பிக்கிறவரும் முடிக்கிறோம் ஆகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தில், நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். ஆமாங்க, நமக்கு ஒரு ஓட்டம் இருக்குது. we are running in the midst of great trials, temptation, problem, horror. நமக்கு இருக்கிற சூழ்ந்திருக்கிற எல்லா நெருக்கடிகள் மத்தியில நமக்கு ஆண்டவர் ஒரு ஓட்டத்தை தந்திருக்கிறார். நம்முடைய எதிர்பார்ப்பு பாருங்க, மேலான ஒரு எதிர்பார்ப்புகளை ஆண்டவர் நம்மை கொண்டு போகிறார். தேவ ஜனமே, இந்த நாட்களை நாம் அடுத்த நாளுக்காக யோசனை காட்டிலும் இந்த நாள் தேவனுக்கு நான் புரோஜனமுள்ள ஒரு நாளாக, ஒரு கருவியாக ஆண்டவனை எடுத்து பயன்படுத்துவனவாக ஆண்டவரை நாம் நோக்கி கேட்போம். God has not forgotten you. கர்த்தர் உங்களை மறக்கவில்லை. ஒவ்வொரு நாளும் உங்களை தாங்கிக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் உங்களை உருவாக்குகிறார். ஒவ்வொரு நாளும் ஆண்டுடைய சமூகம் உங்களை நடத்தி செல்லுகிறது. நான் ஆண்டவரிடத்தில் அதிகமாக ஜெபித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் ஆண்டவருடைய கண்ணீரோட நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். ஆண்டவரே, எப்படிப்பட்ட நேரத்துல சபை போனது. ஆண்டவர் சொன்னாரு, மக, நான் முன் எச்சரிக்கையாக நான் அநேக வசனங்களை தந்திருக்கிறேன். இந்த வசனங்கள் உனக்கு புதிதல்ல. பாருங்க, நாம் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் போது, ஆண்டவர்கிட்ட சொல்லும் போது, அப்பா என்ன மாதிரி ஒரு நெருக்கடியில எங்களை கொண்டு வந்துட்டீங்கன்னு சொல்லும் போது ஆண்டவர் சொல்றாரு, மக, ஏற்கனவே நான் வசனத்துல சொல்லியிருக்கிறேனே, என்னுடைய வருகை இதெல்லாம் நடக்கும். கடைசி வரைக்கும் நிலை கொள்ளணும். உங்களுடைய விசுவாசத்தை காத்து கொள்ளணும். உங்களுடைய எதிர்பார்ப்பு தேவன் மட்டுமே உங்களுடைய எதிர்பார்ப்பாக உங்களுடைய வாழ்க்கையில மாறணும். God alone can change situation. நான் மறுபடியாக சொல்ல நான் வாஞ்சிக்கிறேன், இந்த சூழ்நிலை நிரந்தரமானதல்ல. This problem is not going to be permanent. இந்த நெருக்கடிகள் நமக்கு நிரந்தரமானதல்ல. இந்த சூழ்நிலைகள் ஆண்டவர் மாற்றுவார். ஆகாரின் கண்ணீரை ஆண்டவர் மாற்றினவர். உங்களுடைய கண்ணீரும் அவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். நான் யோசித்து பார்க்க வேளையில ஆகார் தன்னுடைய ஏக சுதனையை கொண்டு அவள் ஓடி போகிறார். தன்னுடைய எஜமானன் அவளை துரத்தி விடுகிற நேரத்துல, ஐயோ வேணாப்பா, எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நேரத்துல இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் போயிருக்கிற அந்த நேரத்துல அந்த பிள்ளையானவனுக்கு பயங்கரமான ஒரு தாகம் உண்டானது. மரித்து போகிற ஒரு சூழ்நிலையின் மத்தியில ஆகார் தேவனை நோக்கி கதறுகிறார், ஐயோ என் பிள்ளையானவன் எனக்கு முன்பாக மரித்து போகிறானே. கர்த்தர் தாமே அற்புதத்தை செய்தார். அந்த சகோதரி தேவனுக்கு ஒரு பேரை சூட்டுகிறார், நீர் என்னை காணுகிற தேவன். தன்னுடைய எதிர்பார்ப்பை கர்த்தர் சந்தித்தார். உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் எதிர்பார்ப்புகளை சந்திக்க வல்லவராக இருக்கிறார். எசேக்கியா என்ற ஒரு ராஜா தேவனுக்காக சாட்சியின் ஜீவித்தை ஜீவித்தவர், தேவனுக்காக அநேக நாட்களாக அநேக ஊழியர்களை செய்தவர், இன்னும் விசேஷமாக கர்த்தருக்காக ஊழியம் செய்கிற தாகமுள்ள ஒரு மனுஷன்,
தேவ ஊழியக்காரனாகிய யோசியா ஆண்டுடைய வசனத்தை கொண்டு எசேக்கியா ராஜாவிடத்தில் வருகிறார். எசேக்கியா ராஜாவே, உடைய நாட்கள் பூமியில முடிய போகிறது, நீ எல்லாவற்றும் நீ ஒழுங்குபடுத்திக் கொள்ளுன்னு சொல்லுகிற அந்த நேரத்துல எசேக்கியா தன்னுடைய வாழ்க்கையை தேவனுக்கு முன்பாக ஒப்பிட்டு கொடுக்க வேண்டுமாக, the expectation before God. ஆண்டவரே, உமக்காக நான் ஏராளமான காரியத்தை செய்திருக்கிறேன், அவைகள் எல்லாம் நீ நினைத்து பார்க்க வேண்டுமாக நான் ஜெபிக்கிறேன். தன்னுடைய முகத்தை சமருபக்கமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்தார். ஒவ்வொரு விஷயத்தை ஆண்டவருக்கு முன்பாக நெறிட்டார். கர்த்தர் தாமே ஏசியா தீர்க்கதரிசிக்கு மறுபடியாக இந்த செய்தி வந்து, மறுபடியாக என்னுடைய தாசனுக்கு நீ போய் சொல்லு, நான் அவனுக்கு ஆயுசு நாட்களை உறுதிப்படுத்தி இருக்கிறேன், 15 ஆண்டு நான் கூட்டி கொடுக்கிறேன்னு சொல்லி தேவனை கர்த்தர் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்தார். இந்த நாட்களை தேவனுக்கு முன்பாக உங்களுடைய எதிர்பார்ப்பு சொல்லுங்க. நான் நேயருக்கு சொல்லிட்டு இருக்கிறேன், நான் ஒரே வார்த்தை மறுபடியாக நான் சொல்லிட்டு இருக்கிறேன். என்ன வார்த்தைன்னு பாத்தீங்கன்னா, தேவன் நம்முடைய வாழ்க்கையில அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற வரைக்கும் ஆண்டவர்களை கொண்டு போக மாட்டார். அந்த சித்தம் நிறைவேறிச்சுன்னா நம்ம இந்த பூமியில வாழ்றது வேஸ்ட் தான் நான் சொல்வேன். ஆண்டுடைய நோக்கம் உடைய வாழ்க்கையில நிறைவேற்றுகிற வரைக்கும் கர்த்தர் உங்களோட அருகாமையில எப்பொழுதுமே இருக்கிறாருன்னு சொல்லி தான் நான் விசுவாசிக்கிறேன். உங்களை பலப்படுத்த கிறிஸ்து உங்களோட இருக்கிறாருங்க. நிச்சயமாக உங்களை பலப்படுத்துவாருங்க. உங்களுடைய எதிர்பார்ப்பு தேவனாக மாறட்டும். தேவன் தாமே உங்களுடைய வாழ்க்கையின் எதிர்பார்ப்பாக மாறட்டும். பர்த்தலோமியம் என்ற ஒரு மனுஷன், கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவானவர் வருகிற அந்த காட்சி அவருடைய வாழ்க்கையில பூர்ணத்தை கொண்டு வந்தது. இந்த பர்த்தலோமியுடைய வாழ்க்கையில பார்க்க போகும்போது ஒரு பிச்சைக்காரனாக அவருடைய வாழ்க்கையில எப்ப பார்த்தாலும் மற்றவங்க ஏதாகிலும் செய்வார்களா, மற்றவங்க ஏதாகிலும் கொடுப்பார்களா, மற்றவங்க ஏதாகிலும் அவருடைய வாழ்க்கைக்கு உணவு தரமான்ற ஒரு எதிர்பார்ப்போடு இருந்த ஒரு மனுஷன். ஆனால் அந்த வீதியில அந்த நாள் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவானவர் வருகிற அந்த செய்தியை கேட்டு இந்த பர்த்தலோமி என்ற மனுஷன் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து நோக்கி, ஐயா தாவீதின் குமாரனே, என் மேல் மனம் இறங்கும், என் மேல் மனம் இறங்கும் என்ற காரியம். உங்களுடைய வாழ்க்கையிலும் யார் எனக்கு உதவி செய்வாங்க, யார் எனக்கு கொடுப்பாங்க, என்னுடைய எதிர்பார்ப்பு யாராக இருப்பாங்கன்ற அந்த நேரத்தில் உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், கர்த்தருடைய வாழ்க்கையின் எதிர்பார்ப்பாக மாறட்டும். Let God be your expectation. God shall fulfill the desires of your heart. உடைய இருதயத்தின் நிறைவுகளை ஆண்டவர் நிறைவேற்ற ஒரு மகத்துள்ளவராக இருக்கிறார். நம்ம அக்க பக்கத்துல இருக்கிறவர்கள் நம்மை பார்த்து சொல்லுவாங்க, எப்ப பார்த்தாலும் அவங்க ஜனங்க கிட்ட எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க, இவங்க இது செய்வாங்களா அவங்க செய்வாங்களா. ஆனா பாருங்க, புறஜாதி ஜனங்கள் ஒரு நாளும் அவர்கள் இருக்கிறவர்களிடத்துல எதிர்பார்க்க மாட்டாங்க. ஆனா அவருக்கு இருக்கிற நம்பிக்கையை அவர்கள் வைத்து, ஓ கடவுள் நமக்கு உதவி செய்வாங்கன்றாங்க. ஆனா ஜீவனுள்ள தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். தேவன் தாமே நம்மை ரட்சித்தார், எனக்காக வந்தார், எனக்காக ஊழியம் செய்தார், எனக்காக மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து வந்தார். இவைகள் எல்லாம் விசுவாசிக்கிறோம். கடைசி நேரத்துல என்ன பண்றோம்னா, நமக்குள்ள இருக்கிற ஜனம பழைய சுபாவம் உள்ள மனுஷனை வெளியே கொண்டு வந்துட்டு கடைசியாக நம் மனுஷனுக்கிட்ட எதிர்பார்க்கிறவர்களாக மாறிடும். Let God be our expectations. Let God speak to your heart. கர்த்தர் உங்களுடைய இருதயத்தில் ஆண்டவர் பேசுவார்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே வாழ்க்கையின் தோரமாக மாறுவார்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இந்த பர்த்தலோமியும் அதே போலதான் மற்றவர்கள் சொன்னாங்க, எதுக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அவர் போகிறத நீ தடுத்து நிக்கிற, நீ ஆனா செய்யாதன்னு சொல்கிறார். ஆனா அவருடைய சத்தத்தை இன்னும் அதிகமாக உயர்த்தினார். இந்த நாள் ஆண்டவர்களுக்கு செவி சாய்க்கவில்லையா, மறுநாள் இன்னும் அதிகமாக ஜெபிக்க நீங்கள் ஆரம்பிங்க. If God does not listen to your prayer this day, pray the next day. If God does not listen to the next day, follow the next day. மறுநாள் நீங்கள் ஜெபிங்க. Prayer is poor man's answer. ஜெபம் ஒரு ஏழ்மை மனுஷனுடைய உத்தரவாக இருக்கும். கர்த்தர் தாமே அந்த ஏழ்மை ஜனத்தினுடைய ஜெபத்தை ஆண்டவர் கனப்படுத்துவார். ஆம் தேவ ஜனமே, ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். ஆண்டவர் நோக்கி தேடுகிற பிள்ளைகளாக மாறணும். நீதிமானுக்கு வருகிற துன்பங்கள் அநேகமாக இருக்குமா, கர்த்தர் எல்லாவற்றிலும் அவனை நின்று அவனை விடுதலை செய்ய ஆண்டவர் மகத்துள்ளவராக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலும் அதுதான் வசனம் சொல்கிறது. 34ஆம் சங்கீதத்தில் இந்த ஏழை ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டான், கர்த்தர் தாமே அவனுடைய எல்லா இடுக்கங்களிலிருந்து ஆண்டவர் அவனை விடுதலை ஆக்கினார்னு சொல்லி பார்க்க கேட்கிறோம். ஆம் தேவஜனமே, கர்த்தர் தான் அவனுடைய வாழ்க்கையின் வாசலாக மாறிட்டாங்க. நாம் மற்றவர்களை குற்றச்சாட்டுப்படுத்துறது வேணாம். ஏன்னா ஒவ்வொரு மனுஷனும் அவருடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாள் எடுத்துட்டு போறது ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறாங்க, ரொம்ப கடினமானத்துல இருக்கிறாங்க. You do not know the challenges. You do not know what problem they are going through. அவருடைய வாழ்க்கையில இருக்கிற சவால் உங்களுக்கு தெரியாது, அவங்க வாழ்க்கையில இருக்கிற கண்ணீர் வேதனை உங்களுக்கு தெரியாது. But let's not look to the man. Let's look to God the Father. பரலோகத்தில் இருக்கிற தேவனை நாம் நோக்கி பார்ப்போம். மனுஷன் வேண்டாம், யார் கொடுப்பாங்க, யார் உதவி செய்வாங்க வேண்டாம். ஆனா தேவன் நம்முடைய வாழ்க்கையின் தோரமாக மாறுவார்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இந்த பர்த்தலோமியுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் இப்படிதான் செய்தார். கர்த்தருடைய
வார்த்தை பர்த்தலோமே நோக்கி வந்தது. நான் உனக்கு என்ன செய்யட்டும்? What shall I do for you? அவ ஒருவேளை கேட்டிருக்கலாம், இந்த நாளுக்கு வேண்டிய எனக்கு பணத்தை நீங்க தாங்க. ஐயா, நான் ஒவ்வொரு வாட்டி வரும்போது நான் கஷ்டப்படுகிறேன், யாராகிலும் உதவி செய்ய வேண்டுமா உங்களோட சீடர்களை அனுப்பி கொடுங்க. வித்தியாசமான விவாதங்களை நாம் கொண்டு வரலாம். ஆனா பர்த்தலோமே சொன்ன ஒரு வார்த்தை, ஆண்டவரே நான் காண வேண்டும், நான் உம்மை காண வேண்டும். I want to see you. I want to see you. பாருங்க, அவருடைய எதிர்பார்ப்பு மேலான எதிர்பார்ப்புக்கு ஆண்டவர் கொண்டு போகிறார். உங்களுடைய வாழ்க்கையிலும் சரி, நீங்களும் ஆண்டவர் சொல்லுங்க, இந்த கஷ்டமான நேரத்துல நான் உண்மை பார்க்கணும் ஆண்டவரே, உங்களுடைய வலது கரத்தை நான் பார்க்கணும் ஆண்டவரே. தண்ணீரை ரெண்டாக பிளந்தவர், வட்டாந்தரையில் தேவனை கர்த்தர் நடத்தி சென்றவர், உங்களுடைய வாழ்க்கையிலும் நடத்தி செல்ல வல்லவராக இருக்கிறார். Seek God, seek His presence, seek the face of God. தயவு செய்து மறக்காதீங்க. இன்னொரு வசனம் வாசிக்க கேட்போம். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் நோக்கி பார்ப்போங்க. அந்தபடி நான் பலவீனமா இருக்கும் போதே பல உள்ளவனாக இருந்து ஆகையால் கிறிஸ்து நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும், எனக்கு வருகிற எல்லா பலவீனங்களில், நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கங்களிலும் நான் பிரயாசப்படுகிறேன். Don't look for small, look for big things. உங்களுடைய எதிர்பார்ப்பு சிறிதாக இல்லாமல் பெரிதான ஒரு எதிர்பார்ப்பை பாருங்க. என்னை பார்த்து கேட்டாங்க, 9 வரம் இருக்குது பாஸ்டர், எவ்வளவு வரத்தை நம்ம வாங்கிக்கலாம்னு கேட்டாங்க. நான் சொன்ன, உன்னால முடிஞ்சா 9 வரத்தை கூட நீ வாங்கிக்கணும். ஆண்டவர் தம்முடைய சபைக்கு இலவசமாக தந்திருக்கிறார். அவர்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் பிதானவர் மகிமைப்படுவார். ஆம் தேவஜனமே, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் பிதானவர் உங்களுடைய வாழ்க்கை பார்த்து மகிமைப்படுவார். நீங்கள் அவருக்கு சீஷனாக இருப்பீங்க. ஆம் தேவஜனமே, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் பெரிய விஷயத்தை எதிர்பார்க்கிறார். நம்முடைய வாழ்க்கையில அநேக நிந்தைகள், அவமானம், கண்ணீர், வியாகுல போராட்டங்கள், பிரச்சனைகள், பணத்தின் நெருக்கடிகள், இவைகள் எல்லாம் மத்தியில கர்த்தர் எல்லாவற்றுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி கொண்டு வருவார். God shall bring a full stop to all your problems and your trials and temptations. நிச்சயமாக ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றி தருவார். Look to the face of God. God has not forgotten you. God is holding you each day. Each time He is carrying you with passion. ஒவ்வொரு நாளும் அன்பினால் உங்களை பிடித்துக் கொள்கிறவராக அவர் இருக்கிறாருங்க. இந்த பர்த்தலோமியை போல ஆண்டவர் நோக்கி பாருங்க. சகாய் என்ற தேவ மனுஷன் கர்த்தரை பார்க்கணுன்ற ஒரு வாஞ்சை, ஒரு மரத்தின் மேல் ஏறி கர்த்தராகி இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறார் என்ற ஒரு அங்கலாய்ப்போட தேடி போனார். எக்ஸ்பெக்டேஷன்ஸ், எதிர்பார்ப்பு. ஆனா அந்த நாள் அவருடைய வாழ்க்கைக்கு ஒரு இனிமையான நாளாக மாறினது. அந்த மரத்தின் மேல் அவர் ஏற போனார். அவருடைய சரீர விதத்துல அவரு மிகவும் ஒரு குறைவான ஒரு மனுஷனாக இருக்கலாம், ஆனா விசுவாசத்துல குறைவாக இருக்கக்கூடாது. உங்களுடைய வாழ்க்கையில் அநேக பலவீனங்கள் இருக்கலாங்க, ஆனா ஆவிக்குரிய விஷயத்துல பலவீனம் இருக்கக்கூடாது. பலனுள்ளனாக இருக்கணும். ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். ஆண்டவரே, உண்மையை நான் நோக்கி பார்க்கிறேன். அவன் என் மேல் வாஞ்சாக இருப்பதினால் நான் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் நான் வைப்பேன். சங்கீத புஸ்தகம் 91ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்துல வாசிக்க கேட்கிறேன். ஆண்டவர்கிட்ட கிட்ட போகிற பிள்ளைகளாக மாறணும். எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஒருவேளை யோசித்து பாருங்க, இந்த கடினமான நேரத்துல ஆண்டவர் நமக்கு ஜீவனை தந்திருக்கிறார். காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்குது. ஒவ்வொரு நாளுக்கு வேண்டிய தேவைகளை ஆண்டவர் சந்திக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு தண்ணியை தந்திருக்கிறார். ஒவ்வொரு நாள் சுவாசிக்க காற்றை தந்திருக்கிறார். ஒவ்வொரு நாள் வேண்டிய உணவை தந்திருக்கிறார். ஒவ்வொரு நாளுக்கு வேண்டிய துணிமணியை தந்திருக்கிறார். நல்ல குடும்பத்தை ஸ்தாபித்திருக்கிறார். பெற்றோர்களை தந்திருக்கிறார். ஊற்றார் பெற்றார் உறவினர்களை தந்திருக்கிறார். இரத்த களைப்புள்ளவர்கள், சிநேகிதர்கள், அயலத்தார் யாவரையும் தந்திருக்கிறார். யோசித்து பாருங்க. such a wonderful God is our God. எவ்வளவு அருமையான தேவனுங்க. நீங்க ஆண்டவர்கிட்ட என்ன சொல்ல போறீங்க? நான் ஏற்கனவே உங்களை இந்த செய்தியின் ஆரம்பத்துல கேட்டு, கர்த்தர் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறார். உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? சொல்லுங்கப்பா, என்னுடைய எதிர்பார்ப்பெல்லாம் நீங்க தான். என்னுடைய எதிர்பார்ப்பெல்லாம் நீங்க தான். உங்களை தான் ஆண்டவரை நான் தேடுகிறேன். ஆண்டவரே, இடுக்கங்கள் வரும்போது கர்த்தரை தேடுங்க. உடைக்கப்பட்ட நேரத்துல கர்த்தரை தேடுங்க. பிரச்சனை நேரத்தில் தேடாதீங்க, எல்லா நேரத்திலையும் தேடுங்க. அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், எல்லா நேரத்திலையும் தேடுங்க. இடைவிடாத ஜெபம் பண்ணுறார். எல்லா நேரத்திலையும் நீங்கள் செய்யுங்க. அதனுடைய சுபாவமாக மாற்றிக்கொள்ளுங்க. கர்த்தரை தேடுகிற ஒரு அனுபவசாலிகளாக நீங்க மாற்றிக்கொள்ளுங்க. நாட் only when you need, but all the time. அதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கானான் ஒரு கல்யாணத்துல இந்த செய்தியை கொண்டு வரும்போது அவர் சொல்கிறாரு, என்னோட நேரம் இன்னும் வரவில்லையே,
ஆனா வேற பகுதிகள் எல்லாம் அப்படியே வாசித்து கொண்டு போகும்போது எல்லா நேரத்திலையும் கர்த்தர் சுகமாக்கினார். காலையில இருந்து மாலை வரைக்கும் சுகமாக்கினார். தேவாலயத்துக்குள் சுகமாக்கினார். தெருவில் போகும்போது சுகமாக்கி இருக்கிறார். மரித்தவர்களை தட்டி எழுப்பி இருக்கிறாருங்க. பிசாசு பிடித்தவர்களை விடுதலாக்கி இருக்கிறாருங்க. ஆனா அந்த கானான் ஒரு கல்யாணத்துல மட்டும்தான் அந்த ஒரு காரியத்தை கொடுக்கிறாரு. என்ன காரியத்தை கொண்டு வருகிறாரு? என்னோட நேரம் இன்னும் வரவில்லையே. தேவ ஜனமே, உடைய வாழ்க்கையில ஆண்டோட நேரம் வரல நீங்க சொல்லாதீங்க. ஆண்டவருக்கு முன்பாக ஆயத்தமாக இயேசு கிறிஸ்துவின் தாயார் சொல்கிறாரு, அவர் சொல்கிற எல்லா வார்த்தையும் நீங்கள் கீழ்படிங்க. வெளியே இருக்கிற கல் ஜாடியானாலும் சரி, உள்ள இருக்கிற கல் ஜாடியானாலும் சரி, கொண்டு வாங்க, நிரப்புங்கள் என்றார். வெளியே இருக்கிற காரியங்கள் இருந்தாலும் சரி, உள்ள இருக்கிற காரியங்கள் இருந்தாலும் சரி, உடைய வாழ்க்கை தேவனுடைய வசனத்தை கொண்டு நிரப்புங்க. நிச்சயமாக சொல்கிறேன், நீங்க வெறும் தண்ணியாக இருப்பீங்க. ஆண்டவர் தொட்டால் நீங்கள் விசேஷமாக திராட்சரசமாக அவர் மாற்றி தருவார். What an explanation, what a God we serve. ஆண்டவர் மாற்றுகிறார் பாருங்க. என்னங்க வெறும் தண்ணி எப்படிங்க திராட்சரசமா மாற்ற முடியும்? கர்த்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். உடைய வாழ்க்கையில நீ வெத்தாக இருக்கலாம், யாருக்குமே பிரயோஜனம் இல்லவராக இருக்கலாம். ஆனா நீ தேவனுடைய பாத்திரம், தேவனுடைய பாத்திரத்தில் நீ நிரப்பப்பட்டவனாக இருந்தால் நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன், வானத்தின் தேவன் நிச்சயமாக உன்னை ஆசீர்வதிக்க மகத்துள்ளவராக இருக்கிறார். உன்னை ஆசீர்வதிக்க வல்லவர். உன்னுடைய எதிர்பார்ப்பு, ஆண்டவரே நான் சுகவீனமாக இருக்கிறேன், சுகப்படுத்துவீங்களா? நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் உங்களை சுகமாக்க வல்லவராக இருக்கிறார். அவர் வல்லவருங்க. Don't forget, don't forget, he's a healing God. அவர் உன்னை சுகமாக்குவார். நீ தேடுங்க, ஆண்டவரை நோக்கி கேளுங்க, அப்பா என்னை சுகமாக்குங்க. உங்களோட பாவத்தை ஆண்டவருக்கு முன்பாக அறிக்கை செய்யுங்க. எதிர்பார்ப்பு அறிக்கை செய்யுங்க, அப்பா என்னை தொட்டு சுகமாக்குங்க. நீங்க போய் நின்னால அந்த இடத்துல சுகம் வரங்க. டாக்டர் சுகமாக்க மாட்டார், நீங்க போறதுனால தான் சுகமாடி. அதை நீங்க தயவு செய்து மறக்காதீங்க. நீங்க போயிட்டு அந்த டிரான்சாக்சன், எப்பொழுது அந்த கை தொடுதல், எப்பொழுது நீங்க கிட்ட போகிறீங்க, அதான் ஆண்டவர் சொல்றாரு யாக்கோபு புஸ்தகத்துல, ஒருவன் உங்கள் மத்தியில சுகவீனமாக இருந்தான், அவன் தேவ ஊழியக்கார், தேவ மனுஷர்கள் அழைப்பாராக. அவர்கள் எண்ணெய் பூசி அவர்கள் ஜெபிப்பாங்க. எண்ணெய் பூசுகிறது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தேவ ஊழியக்காரர் மேல, தேவ ஜனங்க மேல அபிஷேகத்தின் பிரச்சனை இறங்கி வருது. ஒவ்வொருத்தரும் அந்த அபிஷேகத்தை தந்திருக்கிறார்கள். நீங்கள் அது தொடர்ந்து ஆண்டவர் ஆசீர்வதிப்பா, ஆசீர்வதிப்பா. பிசாசானவனை நீங்கள் கடைஞ்சு கொள்வீங்க இயேசுவின் நாமத்தினால. ஏன்னா வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் தூரம் இல்லைங்க, உன்னோட இருக்கிறாருங்க, அருகாமையில் இல்லைங்க, உனக்குள் வாசம் செய்கிறார். உலகத்துல இருக்கிறவனை காட்டிலும் உனக்குள் இருக்கிறவர் மிகவும் பெரியவர். உன்னுடைய எதிர்பார்ப்பு தேவன், கர்த்தருடைய எதிர்பார்ப்புல அவர் சந்திக்க வல்லவராக இருக்கிறார். இன்னொரு வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம் பாருங்க. 1 நாளாகமம் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். இது ஒரு அருமையான ஒரு தேவ மனுஷனுடைய கதையை நாம் வாசிக்க கேட்கிறோம். யாபேஸ் என்ற ஒரு தேவ மனுஷன், எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு தேவ மனுஷன். வாசிக்க கேட்போம் பாருங்க. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதி, என்னை ஆசீர்வதி, என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து. என்ன ஒரு வார்த்தை பாருங்க. இஸ்ரவேலின் தேவனை நோக்கி ஜெபிக்கிறார். ஐடென்டிஃபை தி காட் ஹூ யூ சர்வ். தேவா என்றது காட்டிலும் இஸ்ரவேலின் தேவான்னு சொல்லுங்க. ஏன்னா தேவன் சொல்லும்போது பொதுவாயிடுச்சு. இஸ்ரவேலின் தேவன் சொல்லும்போது நீ யாருக்கு ஜெபிக்கிறன்றது அது அறிவார். வானத்தையும் பூமியும் படைத்தவர், எங்கேயோ வனாந்திரமாக இருந்த ஒரு தேசத்தை தேவனுக்கு கர்த்தர் தாரமாக தம்முடைய பிள்ளைகளுக்கு தந்து, இன்னும் அந்த தேசம் பூமியில ரொம்ப செழிப்பான ஒரு தேசமாக ஆண்டவர் மாத்தி இருக்கிறார். அந்த தேவனை நோக்கி கேட்கிறார் யாபேஸ், ஆண்டவரே என்னுடைய இடத்தை நீங்கள் விசாலமாக்குங்க, என்னை நீர் ஆசீர்வதிங்க. என்ன ஒரு வார்த்தை பாருங்க, வாசிக்க கேட்போம். உமது கரம், உம்முடைய கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துன்பப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை நீங்களாக்கி காத்தருளும். பாருங்க, ஆண்டவருடைய ஊழியக்காரர் செய்கிற ஜெபம், தீங்கு என்னை நேரிடாத தக்க என்னை காத்துக்கொள்ள வேண்டுமாக அவர் ஜெபிக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய எதிர்பார்ப்பு சொல்லுங்க. நான் ஏற்கனவே என்னுடைய அநேக பிரசங்கத்துல சொல்கிறேன், ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்துல இருக்கிறது. உங்களுடைய எதிர்பார்ப்பு ஆண்டவர் சொல்லுங்க, அப்பா ஜீவன் என்னை தொடர்ந்து வரட்டும் ஆண்டவரே, ஆசீர்வாதம் என்னை தொடர்ந்து வரட்டும் ஆண்டவரே, இந்த நெருக்கடி நேரத்தில் உண்மை நான் நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே. I shall see your face always. வேதம் சொல்கிறது, அதை பார்த்த முகங்கள் எல்லாம் பிரகாசம் அடைந்தது. சங்கீதத்துல ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 146ஆம் சங்கீதம் நினைக்கிறேங்க, ரொம்ப விசேஷமான ஒரு வார்த்தை, ரொம்ப அழகான ஒரு தோற்றங்களை நீங்க வாசிக்க கேட்பீங்க. சங்கீதம் புஸ்தகம் 146 3, 4, 5, 6 வசனத்தை வாசிக்க கேட்போம்.
பிரபுக்களையும் ஆஹா, ரட்சிக்க திராணி இல்லாத ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனையும் நம்பாதீங்கள். பாருங்க, அவன் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது, மனுஷங்களுக்கு உதவி செய்ய முடியாது. அதுதான் வசனத்துடைய விஷயம். டோன்ட் ட்ரஸ்ட், டோன்ட் எக்ஸ்பெக்ட் மேன், எக்ஸ்பெக்ட் காட். மனுஷன் எதிர்பார்க்காதீங்க, தேவனை எதிர்பாருங்க. அந்த வசனம் அப்படியே வாசிப்போம். அவனுடைய ஆவி பிரியும், அவருடைய ஒரு நாள் வரும், அவருடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்பும், அவன் மறுபடியாக அவன் மண்ணுக்கே திரும்புவான். அந்த நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போகும், அவனுடைய யோசனைகள் எல்லாம் அழிந்து போகும். யாக்கோபின் தேவனை ஆஹா, தன் துணையாக, பாருங்க என்ன அந்த வசனம் இவ்வளவு அழகாக கொண்டு போகிறார் பாருங்க. யாக்கோபின் தேவனை தன்னுடைய துணையாக கொண்டிருந்த தன் தேவனாகிய கர்த்தர் மேல் ஆஹா நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான். நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கி. இதுதான் நான் உங்களுக்கு அழுத்தமாக சொல்ல நான் வாஞ்சித்தேன். மனுஷனை நம்பும் போது அவன் உங்களை விட்டு போயிடுவாங்க. He will just disappear. அவனோட யோசனை கூட போயிடுங்க, உங்க மேல வச்சிருக்கிற யோசனை கூட மறந்துடுவாங்க. ஆனா இந்த யாக்கோபின் தேவன் துணையாக கொண்ட மனுஷன் உங்களை எப்பொழுதும் இங்க காத்துக்கொள்வார். எப்பொழுதுமே உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமா இருப்பீங்க. தேவனே பற்றுதலா இருக்கணுங்க. கர்த்தர் தான் உங்களுடைய வாழ்க்கையின் ஒரு தோரமாக மாறுவாங்க. He shall not leave you in any circumstance of your life. உங்களுடைய வாழ்க்கையில எந்த பகுதியிலும் கர்த்தர் உங்களை விட்டு கொடுக்க மாட்டார். அவர் எப்பொழுதுமே உங்களோடு இருக்கிறார், உங்க அருகாமையில் இருக்கிறார், உங்களை பிடித்துக் கொள்வார், உங்களை அணைத்துக் கொள்வார். இப்பொழுது நீங்கள் செய்ய போகிற ஜெபத்துக்குள்ள ஒரு அர்த்தம் வரங்க. என்னுடைய எதிர்பார்ப்பு தேவன் தான், தேவன் தாமே என்னுடைய எதிர்பார்ப்புகளை சந்திக்க வல்லவராக இருக்கிறார். சில காரியங்களை நாம் வாசிக்க கேட்போம். நீதிமொழிகள் புஸ்தகம் 23 அதிகாரம் 18 வசனத்தை வாசிக்க கேட்போம். நிச்சயமாகவே முடிவு உண்டு. பாருங்க, இந்த பிரச்சனை நேரத்துக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நிச்சயமாக முடிவு இருக்குது. உங்களுடைய எதிர்பார்ப்பு ஒருவேளை இருக்கலாம், ஐயா இந்த கொரோனா எல்லாம் போயிடணும்ப்பா, இதெல்லாம் எங்களுக்கு வானா, வியாதிகள் வானா, நீங்கள் ஜெபிக்கலாம். அநேகர் உபவாசத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறீங்க, அநேகர் கதறிக்கொண்டிருக்கிறீங்க. வாவ், வண்டர்ஃபுல். பட் the word of God says, கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, நிச்சயமாக இவைகளுக்கு முடிவு உண்டு. வாசிப்போங்க. நிச்சயமாகவே ஆஹா முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. உன்னுடைய நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு நம்பிக்கை கொண்டு வருவார். இதெல்லாம் முடிந்து போயிடுங்க. ஜெபிக்கும் போது, எதிர்பார்ப்பு சந்திக்கும் போது கர்த்தர் தாமே உங்களுடைய எதிர்பார்ப்பாக மாறட்டும். God can change it. He's an awesome God. He's an awesome God. ஒரு அற்புதமான தேவனுங்க, மகத்துள்ள தேவனுங்க, மகிமையானவருங்க, சிறந்தவருங்க, நல்லவருங்க, நல் போதகருங்க, நல் நாயகனுங்க, கரசனை உள்ளவர்கள், யோசனை உள்ளவர்கள், தாகம் உள்ளவருங்க, நமக்கு மன்னாவாக அப்பமாக ஒவ்வொரு நாளும் நம்மை காத்துக் கொள்ளுகிறவருங்க, வானத்துல நம்ம நோக்கி பார்த்து கொண்டே இருப்ப அவருடைய எதிர்பார்ப்பெல்லாம் நீ நல்லா இருக்கணும். பிரியமானவனே, உடைய ஆத்மா வாழ்வதே போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீ சுகமா இருன்னு சொல்லுகிறார். நீ நல்லா இரு அப்படின்றார், சேமமா இருன்றார். கர்த்தருடைய எதிர்பார்ப்பு நீ நல்லா இருப்ப. ஒரு நாளைக்கு இதெல்லாம் முடிந்து போயிடுங்க. நான் தேவனை ஆராதிப்பேன், தேவனை தேடுவேன். நிறைய பேருக்குள்ள ஒரு இருதயத்துக்குள்ள ஒரு தாக்கம், நான் மறுபடியாக தேவனை ஆலயத்துக்கு போவேன், நான் மறுபடியாக தேவனை ஆராதிப்பேன், நான் மறுபடியாக ஆண்டவரை உயர்த்துவேன், மறுபடியாக கர்த்தருடைய நாமத்தை நான் ஆராதிப்பேன். என்ன ஒரு அருமையான தாகம் பாருங்க. இன்னொரு வசனத்தை வாசிக்க கேட்போம். பிலிப்பியர் புஸ்தகம் 1 அதிகாரம் 20 வசனத்தை நான் வாசிக்க கேட்பாங்க. நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோடு ஜீவனாகிலும் சாவாகிலும் கிறிஸ்து என் சரீரத்திலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாய் அப்படி முடியும். அப்படியே முடியுங்க. பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு அழகாக கொண்டு போகிறார் பாருங்க. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த கிறிஸ்துவானவர் உங்களை விட்டு விட மாட்டார், உங்களை வெட்கப்படுத்த விட மாட்டார். இயேசுவின் நாமத்தினால அவர் மறுபடியாக உங்களை தட்டுவார், மறுபடியாக சபையில கொண்டு வருவார், மறுபடியாக தேவ பிள்ளைகள் இணைவோம், ஆண்டவரை ஆராதிப்போம், ஸ்துதிப்போம், ஆண்டவரை நிச்சயமாக போற்றுவாங்க. மறுபடியாக நம்முடைய வீடுகளுக்குள்ள ஆண்டவருடைய ஜெபத்தின் அந்த கோட்டையை கட்டுவாங்க. மறுபடியாக ஆலயத்துக்குள்ள ஆண்டவர் அரணாக இருப்பாருங்க, கோட்டையாக இருப்பாரு, தாபரமாக இருப்பாருங்க. He shall build you back. நிச்சயமாக உங்களை கட்டுவார். தேவனாகிய கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுங்க. லோத்துடைய குடும்பம் சோதம் கோமராம் என்ற அந்த பகுதிகள் வாசம் செய்கிற நேரத்துல கர்த்தர் தாமே தம்முடைய தூதர்கள் அனுப்பி அவர்களை ரட்சிக்கவனவாக ஆண்டவர் நேரிட்டாரா. இந்த நாட்களையும் கூட பயங்கரமான ஒரு நிலைப்பாடு நேரத்தில் உங்களை வெட்கப்பட விட மாட்டார். தம்முடைய தூதர்களை அனுப்பி உன்னை காத்துக்கொள்வார்.
உன்னை காத்துக்கொள்வார். எல்லா தீங்குக்கும், எல்லா நோய் நொடிக்கும் ஆண்டவர் உன்னை காத்துக்கொள்வார். எல்லா பயங்கரத்துக்கும் உன்னை காத்துக்கொள்வார். எல்லா பிரச்சனைக்கும் உன்னை காத்துக்கொள்வார். எல்லா துராத்மா துர்சக்திகளை உன்னை காத்துக்கொள்வார். கர்த்தருடைய வாழ்க்கையில மகிமைப்படுவார். உன்னை வெட்கப்படுத்த ஆண்டவர் விட மாட்டார். வசனம் சொல்லுது, அவருடைய பார்த்த முகங்கள் எல்லாம் பிரகாசம் அடைந்தது. 34ஆம் சங்கீதத்துல நாம் வாசிக்க கேட்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையில தேவச்சனமே, ஒரு விஷயத்தை நீங்கள் தயவு செய்து நீங்கள் மறக்காதீங்க. அநேக எதிர்பார்ப்புகள் உண்டுங்க. இந்த எதிர்பார்ப்புகள் மத்தியில கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிறதுக்காக ஆண்டவருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். நீங்கள் மறுபடியாக உடைய உள்ளத்தை ஆண்டவருக்கு நீங்கள் தருவீர்களா? உடைய உள்ளத்தை ஆண்டவர் கொடுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்குது. அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நான் எப்பொழுது போய் என்னுடைய சபை மனவாட்டியை நான் எடுத்துக்கொள்வென்ற எதிர்பார்ப்போடு இருக்கிறார். உனக்காக அவர் ரட்சணையாக இருந்தார். உனக்காக நியாயாதிபதியாக இருந்தார். உனக்காக உன்னுடைய பாவ மன்னிப்பு அவர் ஏற்றுக்கொண்டவராக இருந்தார். இப்பொழுது உனக்காக அவர் மறுபடியாக வருகிறாக இருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே அவருடைய வருகை நிச்சயம் சொல்லி லூக்கா புஸ்தகம் 12:40 வாசிக்க கேட்கிறோம். இன்னைக்கு உடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்காத இருந்தீர்கள். ஆகிய ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. அப்பா, இது வரைக்கும் என்னுடைய யோசனை எல்லாம் பூமிக்கு இருந்தது, ஆனா இனிமேல் என்னுடைய எதிர்பார்ப்பெல்லாம் பரலோகத்துக்கு நேராக மாற்றுகிறேன் ஆண்டவரே. ஆண்டவர் தாமே உங்களை விசேஷ விதத்துல உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நான் ஜெபிக்க நான் வாஞ்சிக்கிறேன். எங்களை நேசிக்கும் நல்ல தகப்பனே, இந்த அருமையான வேளையில ராஜா தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்க தந்த கிருபைக்காக ஆண்டவருக்கு கொடான கொடி நன்றி. ஆண்டவரை எங்களை பலப்படுத்துங்க. ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால சோர்வின் ஆவியை அகற்றுங்க. சோர்வான விஷயத்தை அகற்றி போடுங்க ஆண்டவரே. இதுவரைக்கும் எங்களுக்கு மனுஷர்கள் உதவி செய்வாங்களா? யார் எங்களுக்கு கொடுப்பாங்க? எங்களுக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்குதுன்னு சொல்லி அங்கலாய்ப்புல இருக்கிற தேவ பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில கர்த்தரே உதவி, கர்த்தர் தாமே எங்களுக்கு சகாய, கர்த்தர் தாமே எங்களுக்கு உதவி செய்ய முடியும் என்ற அந்த நம்பிக்கை நிச்சயங்களுக்குள்ள நீங்க கொடுத்ததுக்காக ஆண்டவருக்கு கொடான கொடி நன்றி ராஜா. வசனம் சொன்னவனது போல ஒத்தாசை வரும் பருவதலுக்கு நேராக என் கண்களை ஈரெடுக்கிறேன் ஆண்டவரே. வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் இடத்துல எனக்கு ஒத்தாசை வருகிறதுக்காக ஆண்டவருக்கு கொடான கொடி நன்றி ராஜா. உடைய நீதி கருத்துக்குள்ள ஆண்டவரே ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. அவருடைய எல்லா தேவைகளை நீங்கள் சந்திக்க ஜெபிக்கிறேன் தகப்பனே. எல்லா நோய் நொடியிலிருந்து அகற்றவனமாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அற்புதமாக ஆச்சரியமாக உங்களுடைய பிள்ளைகளை நீங்க காத்துக்கொள்ளவனமாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உடைய நீதி கருத்துக்குள்ள ஆண்டவர் விசேஷமா ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. நீர் தாமே எல்லா சுகவீனத்திலும் சுகமாக இருந்து பலனாக இருந்து அரணாக இருந்து நீ நடத்தி செல்லவனமாக விசேஷமா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பாவுடைய நாமம் ஒவ்வொரு பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில மகிமைப்படவனமாக நான் ஜெபிக்கிறேன். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க, அரவணைங்க. இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் நேற்றும் இன்றும் என்றும் மறவாதிருப்பதாக, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சவாசம் சபையோட யாவரோட சதா காலத்துல இருப்பதாக, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை விசேஷ விதத்தில் ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பா. இந்த செய்திகளை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும்னு சொன்னீங்கன்னா இந்த எல் ஷடாய் மிஷன் சர்ச்சுக்கு தயவு செய்து நீங்கள் சப்ஸ்கிரைப் ஆகுங்க. இந்த செய்தி உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் லைக் கொடுங்க. அது மட்டும் அல்லாமல் அங்க பெல் பட்டன் இருக்கிறது, தயவு செய்து அதை பிரஸ் பண்ணுங்க. ஒவ்வொரு வாட்டியும் நாங்க புதுதான வீடியோ நாங்க அப்லோட் பண்ணும்போது அது உங்களுடைய வீட்டுக்கு வந்து சேரும். கர்த்தர் தாமே விசேஷ விதத்தில் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. ஆமென்.